கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. விசேஷமாக நிறைவேறும் நீதி என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து ஆண்டோட சத்தியங்களை பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 71 பாகங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி கடந்து போகக்கூடிய பாகம் பார்த்தீங்கன்னா 72ஆம் பாகத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். கடைசியாக பார்த்துருந்த பாகத்தில் எந்த தலைப்பின் கீழே பார்த்துருந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜபத்தின் சட்டம் சொல்லக்கூடிய சத்தியங்களை நம்ம தியானித்திருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா ஒளிந்து போன அற்புதமும் அடையாளமும் என்ற தலைப்பின் கீழாக இருக்கக்கூடிய சில உண்மைகளை நம்ம தியானிக்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு விசேஷ விதமாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் எல்லா மத மக்களும் பார்த்தீங்கன்னா இந்த அற்புதம் சொல்லக்கூடிய அடையாளம் சொல்லக்கூடிய காரியங்களை அதிகமாக விரும்புகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஒவ்வொரு மதத்திலையும் ஒரு சில பிரிவினர் பார்த்தீங்கன்னா இந்த காரியங்களை ரொம்ப அதிகமாக முன்னிறுத்தி பார்த்தீங்கன்னா அவங்க செய்துட்டுக்கான உண்மை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? அப்போ மற்ற ஜனங்களையும் மற்ற மதத்தை என்ன பண்ணலாம்னா இப்போ நம்ம விட்டுடலாம். நம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துவ பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அதில் பெரும்பாலான ஜனங்கள் இந்த கூட்டங்களில் அற்புத சுகமளிக்கும் கூட்டங்களை தான் அதிகமாக விரும்பி பார்த்தீங்கன்னா ஓடுறாங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம். ஏன்னு சொல்லி கவனிக்கும் போது நம்முடைய வேதாமத்துக்குள்ள நம்முடைய இயேசு கிறிஸ்து சில வசனங்களையும் சில சாட்சிகளையும் இதற்கு ஏற்றபடி பார்த்தீங்கன்னா அவர் ஏற்படுத்தி வச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? நமக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய அற்புதமும் அடையாளமும் நம்முடைய வேதம் அங்கீகரிக்குதா, அதில் வேதத்தில் சொல்லப்பட்ட உண்மைகள் அதில் இருக்குதா அப்படின்னு சொல்லக்கூடிய சில உண்மைகள் என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். அப்போ இதை தியானிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான அடிப்படையான ஒரு வசனத்தை படிச்சுட்டு உள்ள போலாமா? படிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். பாத்தீங்களா? அப்போ ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையா பின்பற்றக்கூடிய அவரை விசுவாசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே வேதத்தினுடைய சட்டத்தின் அடிப்படையில் நிதானிக்கணும். நம்முடைய வேதாமத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் சரி அநேக அற்புதங்களை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் செய்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அநேக அற்புதங்களையும் அவருடைய சீஷர் மூலமாக அநேக அற்புதங்களையும் செய்யப்பட்டிருக்கின்ற காரியங்கள் நல்லாவே தெரியும் இல்லையா? ஆனால் இன்னைக்கு அநேக உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவரை பின்பற்றன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளும் செய்துட்டு இருக்கிறாங்க. இந்த அற்புதங்களையும் அடையாளமும் செய்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த காரியங்களை நம்மளுடைய வேதம் அங்கீகரிக்குதா, இந்த காரியங்கள் வேதத்துக்கு இசைவா இருக்கின்றதா அப்படின்ற சில உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிலருக்கு மட்டும்தான் இந்த அற்புதங்கள் நடக்குது, சிலருக்கு மட்டும்தான் இந்த அடையாளங்கள் நடக்குது, சிலரால் மட்டும்தான் அதை செய்ய முடியுது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய கருத்து வேறுபாடுகளும் பாகுபாடுகளும் பார்த்தீங்கன்னா மக்கள் மனசில் இருந்தால் கூட ஏதோ ஒரு நம்பிக்கையில் நம்முடைய ஆண்டவரை நோக்கி ஓடுறாங்க. ஆண்டவரே ஏதாவது எங்களுக்கு கிடைக்குமா, ஏதாவது அற்புதம் நடக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நெருங்குறாங்கன்னு சொல்லி பார்க்க எல்லாருமே. அப்போ இந்த காரியங்கள் நம்முடைய வேதத்தில் உண்மையிலே நம்முடைய ஆண்டவர் இன்றைய கால பகுதியில் அதை அங்கீகரிக்கிறாரா, ஏற்றுக்கொள்கிறாரா அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மைகளை வசனத்தின் மூலமாக நிதானிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய விசுவாசத்தினுடைய வளர்ச்சிகள் இருந்து நம்முடைய ஆண்டு விரும்பக்கூடிய வாழ்க்கையை காமிக்க முடியும். சரிங்களா? அப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் நிறைய பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய பிள்ளைகள் செய்திருக்கிறாங்க. அப்போ அது வேதம் எந்த அளவுக்கு இன்றைய காலப்பதில் அங்கீகரிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் என்ன பண்ண போறோம்னா கவனிக்க போறோம். சரிங்களா? அப்படின்னா முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசேயை தேவன் அனுப்பினார், இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலும் அனுப்பினார், பார்வோனுக்கு மத்தியிலும் அனுப்பினார். அப்படி அனுப்பும்போது அந்த ஜனங்களும் சரி பார்வோனும் சரி யார் நம்பணும்? மோசேயை நம்பணும். அப்படி மோசேயை நம்புறதுக்காக மோசேக்கு விசேஷமான வரங்களை பிதாகிய தேவன் கொடுத்திருந்தார் சொல்லி பார்க்கிறோம் நம்முடைய இயேசு கிறிஸ்து மூலமா. ஒரு சில வசனங்கள் படிக்கலாமா? பாருங்க. யாத்திராகமத்தில் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிகொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றான். கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றார். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்ட பொழுது அது
சர்ப்பமாயிற்று. பாத்தீங்களா? ஸோ இப்படி அநேக அற்புதங்களை பார்த்தீங்கன்னா மோசையின் மூலமா செய்யப்பட்டிருக்கு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான சத்தியங்கள் இதுக்குள்ள அடங்கியிருக்குது. அப்போ மோசை கிட்ட இந்த அற்புதமான ஒரு காரியங்களை செய்யும்படியான இந்த வரத்தை, இந்த அதிகாரத்தை, இந்த வல்லமையை ஏன் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது, மோசை வந்து தேவனால் அனுப்பப்பட்டவர், மோசை வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ரட்சகர் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மைகளை இஸ்ரேல் ஜனங்களும் தெரிஞ்சுக்கணும், இஸ்ரேல் ஜனங்களும் நம்பணும், பார்வோனும் தெரிஞ்சுக்கணும், பார்வோனும் அவன் கூட்டத்தாரும் நம்பணும். புரிஞ்சுங்களா? அதுக்காக தான் இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்தீங்கன்னா அங்கே செய்யப்பட்ட உண்மைகளை நம்ம நல்லாவே தெரியும் சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ அதே மாதிரி அநேக அற்புதங்களை பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் செய்யப்பட்ட சின்ன உண்மைகள் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய அறிவுக்கு எட்டாத அநேக அற்புதங்களை பார்த்தீங்கன்னா அவர் செய்து காமிச்சார், அநேக அடையாளங்களை பார்த்தீங்கன்னா அவர் செய்து காமிச்சார். ஏன் செய்து காமிச்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான கேள்விக்கான பதில் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய பாடத்துக்கான ஒரு காரணம் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்முடைய பாடம் என்ன? ஒளிந்து போன அற்புதமும் அடையாளமும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அப்போ இந்த தலைப்புக்கான காரணம் என்னன்றத இந்த கேள்வியின் மூலமா கண்டுபிடிச்சிடலாம். எந்த கேள்வியின் மூலமாக? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய முதலாம் வருகையில் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் ரொம்ப தீவிரமாக, தீர்க்கமாக, அழகா செய்தார். அப்போ அவர் ஏன் அதை செய்தார்னு சொல்லி கவனிக்கும் போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன காரணம் இருந்துச்சோ அதே காரணம் தான், அதே மாதிரியான காரணம் தான் புதிய ஏற்பாட்டிலையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அனுமதி கொடுத்திருந்தான்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ என்ன காரணம்னு சொல்லி கவனிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய யாவே தேவனால இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவர் அப்படின்றத இந்த ஜனங்கள் நம்பணும். படிக்கலாமா? பாருங்க, யோவான் 7ஆம் அதிகாரம் 28-29 படிங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல். அப்பொழுது இயேசு தேவாலயத்திலே உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்ன அறிவீர்கள்? நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள். நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், அவரை நீங்கள் அறியாது இருக்கிறீர்கள். நான் அவரால் வந்திருக்கிறபடினாலும் அவர் என்னை அனுப்பி இருக்கிறபடினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன் என்றார். பாத்தீங்களா? அப்போ அன்னைக்கு இருந்த யூதர்களும் சரி, மற்ற பிரஜாதி ஜனங்களும் சரி, மேசியாவை தெரிந்து கொள்ள வேண்டும், வந்தவர் தான் மேசியான்னு சொல்லி ஜனங்கள் ரொம்ப கிளியரா நம்பணும், விசுவாசிக்கணும். அதுக்கு நிறைய அற்புதங்களும் அடையாளங்களும் அந்த டைம்ல தேவைப்பட்டுச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் சில வசனங்களை நம்ம படிக்கலாம். பாருங்க, யோவான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யோவான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? இயேசு தேவனுடைய குமாரன் சொல்லிதான் விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தன்னை முதலாம் வருகையில் ரொம்ப கிளியரா அடையாளப்படுத்தி காமிச்சார். அப்போ இயேசு தேவனுடைய குமாரன். தேவன் யாருன்னா யாவே தேவன், யெகோவா தேவன். அப்போ யெகோவா தேவனுடைய குமாரன் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவரை இப்படிதான் விசுவாசிக்கணும் சொல்லி வேதாகமம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதைத்தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து ரொம்ப தீர்க்கமாக முதலாம் வருகையில் சொல்லிக் கொடுத்தார். அப்போ அவர் என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய ஊழியத்தின் நாட்களில் ஒரு பிறவிக்குடனை அவர் பார்த்தார். அவருடைய கண்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான வகையில், வித்தியாசமான முறையில் பார்த்தீங்கன்னா அவர் குணமாக்கினார். குணமாக்கிட்டு அந்த மனுஷங்கிட்ட ரொம்ப அருமையான ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார். அந்த கேள்விக்கான பதிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான பதில் தான். படிக்கலாமா? பாருங்க, யோவான் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். யோவான் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். பாத்தீங்களா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, முதலாம் வருகையில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். ஏன் செய்தார்னா, அவர் யாவே தேவனுடைய குமாரன், தேவனால அனுப்பப்பட்டவர், அவர்தான் மேசியா, அவர்தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி ஜனங்கள் விசுவாசிக்கணும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அதே மாதிரி தான் யூதர்கள் மாதிரியே சில புறஜாதிகள் பார்த்தீங்கன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்துவை ரொம்ப உறுதியாக நம்பினாங்க அவர் செய்த காரியத்தின் நிமித்தமாக. படிக்கலாமா? பாருங்க, யோவான் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 42ஆம் வசனம். யோவான் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம்.
அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். பாத்தீங்களா, அழகா சொன்னாங்க. புரிஞ்சுங்களா? அடுத்த வசனம் படிங்க. அதுல யோவான் 4:26 அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். பாத்தீங்களா? அப்போ அந்த ஸ்திரீக்கு மேசியா வருவாரு, கிறிஸ்து வருவாருன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை, விசுவாசத்தை வச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தும் போது நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் அவர்னு சொல்றாரு. அப்போ நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைகளையும் செய்கைகளையும் பார்த்துட்டு பாத்தீங்கன்னா, அவர் செய்த அற்புதங்களையும் பார்த்துட்டு அநேகர் அவர் மேல விசுவாசம் வச்சாங்க. என்னன்னு சொல்லி வச்சாங்க விசுவாசத்தை? அதே அதிகாரத்துல 42 வசனம் படிங்க. யோவான் 4:42 அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். பாத்தீங்களா பண்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய பாடத்துல தேவனுடைய சத்தியத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும். அப்போ முதலாம் வருகையில நம்முடைய இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை, என்னென்ன அற்புதம் பண்ணாரு? மரித்தோரை எழுப்பினாரு, பிறவிக்குடனே சரி பண்ணாரு, பிறவிலே சப்பானி இருக்கிறவங்களை சரி பண்ணாரு, பேச முடியாதவங்களை குணப்படுத்தினாரு. இந்த மாதிரி நிறைய பார்க்கிறோம் இல்லையா? பிசாசுகளை துரத்தினாரு. இப்படி அநேக அற்புதங்களை ஏன் பண்ணான்றதுக்கு சரியான பதிலை கண்டுபிடிச்சோம். இன்னும் ஒரு தீர்க்கமான ஒரு பதிலை பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்த அதிகாரத்தில் இருந்தவங்க கேட்டாங்க. அதுக்கும் நம்முடைய இயேசு கிறிஸ்து தெளிவான பதிலை கொடுத்திருக்காரு. படிக்கலாமா? மத்தேயு 26:63 மத்தேயு 26:63 முதல் இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாக கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பாத்தீங்களா? அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பா ஒரு தெளிவான ஒரு கேள்வி கேட்டார். நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, காய்பா பார்த்து சொல்றாரு, நீர் சொன்னபடிதான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, நம்முடைய இயேசு கிறிஸ்து பிதாகிய தேவனுடைய குமாரன். ரெண்டு பேருமே ஒரே நபர் கிடையாது, அவர் வேற இவர் வேற அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மைகளை மக்களிடம் பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லி காமிச்சார். அப்போ இந்த காரியங்களை மக்கள் புரிந்து கொள்ளும்படியாக, நம்முடைய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படியாக தான் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் முதலாம் வருகையில் செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா, நம்முடைய இயேசு கிறிஸ்து மூலமாக அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்கள், நம்முடைய இயேசு கிறிஸ்து மூலமாக அனுப்பப்பட்ட ஆதிகால சீஷர்கள், இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா யாரை விசுவாசாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய இயேசு கிறிஸ்துவை விசுவாசாங்க. ஆனா என்னன்னு சொல்லி விசுவாசாங்க? படிக்கலாமா? பாருங்க, அப்போஸ்தலர் 5:42 அப்போஸ்தலர் 5:42 தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். பாத்தீங்களா? தினந்தோறும் டெய்லியுமே இயேசு தான் கிறிஸ்து, வந்தவர் தான் மேசியா அப்படின்னு சொல்லி டெய்லி பாத்தீங்கன்னா அவங்க பிரசங்கத்தை கொண்டு போனாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆதிகால அப்போஸ்தலரும் சரி சீசரும் சரி நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறாங்க. அப்படி செய்யறதுக்கான காரணம் என்னன்னா, அவர்கள் நம்முடைய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுடைய காரியத்தின் நிமித்தமாக அனுப்பப்பட்டவர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் அவங்க நிறைய அற்புதங்களை பண்ணும்போது அன்னைக்கு இருந்த யூதர்களும் சரி புரஜாதிகளும் சரி சில கேள்வி எழுப்புறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? அந்த வசனங்களை படிக்கலாமா? பாருங்க, அப்போஸ்தலர் 4:16 அப்போஸ்தலர் 4:16 இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டது. பாத்தீங்களா? வெளியரங்கமாக நிறைய அற்புதங்களை பண்ணிருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். முதலாம் வருகையில் அந்த காலப்பகுதியில் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்முடைய இயேசு கிறிஸ்து செய்தார். ஆதிகால அப்போஸ்தலரும் செய்தாங்க, ஆதிகால சீசர்களும் செய்தாங்க. நம்முடைய கேள்வி என்ன? ஏன் செய்தாங்க? அதான் கேள்வி. ஏன் செய்தாங்கன்னா, அவர்கள் எல்லாருமே தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். அப்போ தேவனால் அனுப்பப்படும் போது அவங்க மூலமா என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் விசுவாசிக்கணும். அதுக்கு தான் இந்த அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்தார்கள் என்ற உண்மையை இங்க சொல்லி காமிக்கிறார். சரிங்களா? அப்படின்னா ஆதிகால அப்போஸ்தலனாகிய பவுலுடைய முதல்
பிரசங்கம் இப்படி தான் இருந்துச்சு. படிக்கலாமா? பாருங்க, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 20ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதிக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். பாத்தீங்களா? அப்போ நீங்க யாருன்னு சொல்லி கேட்கும்போது நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் சொல்லி எங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள விசுவாசத்தின் விதைகளை நம்முடைய இயேசு கிறிஸ்து விதைக்க ஆரம்பிச்சிட்டார். சரிங்களா? அப்படி பண்ணும்போது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய முதல் பிரசங்கம் என்னன்னு சொல்லி கவனிக்கலாமா? பாருங்க, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். பாத்தீங்களா? தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி ஆலயங்கள்ல பிரசங்கித்தார் சொல்லி நம்ம கவனிக்கிறோம். சரிங்களா? அப்ப அதே மாதிரிதான் புரஜாதிகள் மத்தியிலும் நம்முடைய இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லக்கூடிய உண்மைகளை விசுவாசங்களை பாத்தீங்கன்னா ஜனங்கள் மத்தியில கொண்டு போனாங்க சொல்லி பார்க்கிறோம். அநேக ஆதிகள் அப்போஸ்தலர்களும் சீஷர்களும். சரிங்களா? ஒரு சில உதாரண வசனம் படிக்கலாமா? பாருங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். பாத்தீங்களா? அப்போ ஆதிகள் அப்போஸ்தலர் முதற்கொண்டு யூதர்களுக்கும் சரி புரஜாதிகளுக்கும் சரி யாரை குறித்து யாரை பற்றின விசுவாசங்களை வந்து ஜனங்கள் மத்தியில் விதைச்சிருக்காங்க சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின விசுவாசங்கள். அப்படின்னா அது என்ன விசுவாசம் சொல்லி கவனிக்கும் போது அவர் மேசியா, அவர் யாவே தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லக்கூடிய விசுவாசங்களை ரொம்ப உறுதியாக விதைச்சிருக்காங்க. அப்போ இந்த காரியங்களை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு நம்பிக்கைக்குள்ள வரணும் இல்லையா? அதற்காக தான் ஆதிகால சபையில் இந்த மாதிரி அநேக ஒழுங்குமுறைகளை, அதாவது பரிசுத்தாவினுடைய வரங்களை கொடுத்தார் நம்முடைய பிதாகிய தேவன், அனுமதி கொடுத்திருந்தாரு. இது நம்ம எங்க படிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர்ல 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. பாத்தீங்களா? அப்ப ஆவிக்குரிய வரங்கள் வந்து நிறைய இருக்குது. அதை பத்தி நீங்க கட்டாயமா தெரிஞ்சுக்கணும்ன்றது தான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அங்க ஒரு விளக்கம். சரிங்களா? இப்ப 8ஆம் வசனத்துல இருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் படிங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும் வேறு ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறு ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறு ஒருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறு ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறு ஒருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. பாத்தீங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனங்களை நம்ம ஏன் படிச்சோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் சரி ஆதிகால அப்போஸ்தலரும் சரி ஆதிகால சீஷர்களும் சரி விசுவாசங்களை உலகத்துக்குள்ள கொண்டு போயிருக்காங்க. அந்த விசுவாசங்களை ஜனங்கள் நம்பணும். என்ன விசுவாசம்? நம்முடைய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விசுவாசங்களை ஜனங்கள் நம்பணும். அதற்காக தான் பார்த்தீங்கன்னா அவங்க அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தாங்கன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். சரிங்களா? அடுத்த முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் அவங்க எப்படி செய்ய முடியும், அவங்க ஏன் செய்தாங்கன்னு பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா அவங்க எப்படி செய்தாங்கன்னு சொல்லி கவனிக்கும் போது ஒரு அற்புதத்தை செய்யணும் அப்படின்னா, ஒரு அடையாளத்தை செய்யணும் அப்படின்னா அவங்க என்ன வேணும்னு சொல்லி கவனிக்கும் போது தேவனுடைய வல்லமையாகிய பரிசுத்த ஆவி வேணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவனுடைய வல்லமையாகிய பரிசுத்த ஆவி, ஹோலி ஸ்பிரிட் அப்படி இருந்தால் மட்டும்தான், அந்த வல்லமை இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவங்களால இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடியுமே தவிர இல்லைன்னா செய்ய முடியாது. அதனால தான் நம்முடைய இயேசு கிறிஸ்துக்கு நம்முடைய பிதாகிய தேவன் அவருடைய வல்லமையாகிய பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தாரு அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மைகளை கூட நம்ம சொல்லி காமிச்சார். படிக்கலாமா? பாருங்க, யோவான் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பாத்தீங்களா? தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வசனங்களை பேசுறார். அவருக்கு தேவன் அவருடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அப்போ தேவனுடைய ஆவியை பெற்றதன் மூலமாக நம்முடைய இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அங்கே செய்ய முடிஞ்சின்ற காரியங்களை இப்போ பார்த்துட்டோம். சரிங்களா? அதே மாதிரி தான் ஆதிகால அப்போஸ்தலர்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து அவங்களை ஊழியத்துக்கு அனுப்பும் போது சில அதிகாரங்களை வல்லமைகளை பார்த்தீங்கன்னா கொடுத்து தான் அவங்க அனுப்பினார். படிக்கலாமா? பாருங்க, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 18ஆம் வசனம்.
மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். பாத்தீங்களா, இதெல்லாம் நீங்க போய் செய்யுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தேவனுடைய வல்லமையாக பரிசுத்தாவி பாத்தீங்கன்னா அங்க கொடுத்து அனுப்புறாரு. அப்படி கொடுத்து அனுப்பும்போது இதெல்லாம் என்னுடைய நாமத்தின் நிமித்தமாக நீங்க செய்வீங்க. காரணம் என்ன? அவருடைய நாமம் என்னன்னா அவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் விசுவாசிக்கணும். அதற்காக தான் இந்த ஒரு வல்லமையை பாத்தீங்கன்னா ஆதிகால அப்போஸ்தலருக்கு கொடுத்து அனுப்பிச்சார். அதே மாதிரிதான் இந்த வல்லமையை பெற்று அவர்கள் இந்த ஊழியத்தை செய்யும் போது கூட பாத்தீங்கன்னா நம்முடைய அரசுகிறது சில விஷயங்கள் இன்னும் உறுதியா சொல்லி காமிச்சார். எங்கன்னு சொல்லி கவனிக்கும் போது ஒட்டுமொத்த ஜனங்களும் கிறிஸ்துவுக்குள்ள வரணும் இல்லையா, அப்படி ஒரு புதிய லைஃபை அவங்க வாழ்றதுக்காக பாத்தீங்கன்னா பெந்தகோஸ்தே நாள்ல அந்த அதிகாரத்தை அவங்க உறுதிப்படுத்தி காமிச்சார். படிக்கலாமா? பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. பாத்தீங்களா? அப்ப ஆதிகால அப்போஸ்தலருக்கு நம்முடைய இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியை அங்க கொடுத்திருக்கான ஒரு காரியங்களை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த பரிசுத்தாவியை தான் அவர் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு போனார். படிக்கலாமா? லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் கற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பாத்தீங்களா? என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் தெளிவா சொன்னார். அப்போ ஹோலி ஸ்பிரிட்டை நான் போயிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெந்தகோஸ்தே நாள்ல கொடுத்துட்டாரு. வாங்கின பரிசுத்தாவின் மூலமாக அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தாங்க. ஏன் செய்தாங்கன்னா வந்தவர் மேசியா, அவர் நீங்க மறுதலிச்சிட்டீங்க, அவர் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி தான் ஒரு மிகப்பெரிய சாட்சியா வாழ்ந்து காமிச்சாங்க. அப்போ இந்த அற்புதங்களை பண்ணும்போது ஜனங்கள் விசுவாசத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சாங்க. அப்ப இதுதான் இந்த அற்புதத்துக்கும் அடையாளத்துக்கான முக்கியமான நோக்கம் என்ற காரியங்களை வேதாகமத்தை சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாகிய தேவன் பரிசுத்தாவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார். அதுக்கப்புறமா அவங்களுடைய ஆதிகால அப்போஸ்தலருக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக பரிசுத்தாவி கொடுத்திருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறமா வரக்கூடிய ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் எப்படி பரிசுத்தாவி கிடைக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பாத்தீங்களா? என்னைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாவே தேவனுடைய குமாரன் மேசியான்னு சொல்லி ஏற்றுக்கொள்கிறோமா முழுசா, அன்னைக்கு தான் பரிசுத்தாவி நம்மளுக்கு கிடைக்கின்ற ஒரு உண்மைகளை பாத்தீங்கன்னா இங்க சொல்லி காமிச்சிட்டாங்க. சோ இப்படி தான் பாத்தீங்கன்னா பிதாகிய தேவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்தாவி கொடுத்திருந்தாரு. அவர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து காமிச்சார். அதுக்கப்புறமா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஆதிகால அப்போஸ்தலருக்கும் சீஷர்களுக்கும் பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுத்ததுனால அவங்களும் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தாங்க. இவங்கெல்லாம் ஏன் செய்தாங்கன்னா மேசியா அவர்தான் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் நம்புறதுக்காக தான் இந்த காரியங்களை செய்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்படின்னா ஆதிகால அப்போஸ்தலருக்கும் சீஷர்களுக்கும் இன்னைக்கு நமக்கும் கூட பரிசுத்தாவின் வல்லமையை பிதாகிய தேவன் யார் மூலமா மட்டும்தான் கொடுப்பார்னு சொல்லி கவனிக்கும் போது படிக்கலாமா? பாருங்க, தீத்து 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தீத்து 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். பாத்தீங்களா? அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக தான் பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு கொடுப்பான உண்மைகளும் சொல்லி காமிச்சார். சரிங்களா? இப்போ என்ன பார்த்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அற்புதங்களும் அடையாளங்களும் நம்முடைய பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் இருந்துச்சு. சரிங்களா? ஏன் செய்தாங்கன்னு சொல்லி கவனிக்கும் போது யார் செய்கிறாங்களோ அவங்க தேவனால அனுப்பப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி நம்பணும். அதுதான் மோசே விஷயத்தில் பார்த்தோம். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாகிய தேவனுடைய குமாரன், அவரால் அனுப்பப்பட்டவர் சொல்லி ஜனங்கள் விசுவாசிக்கணும். அதுக்கு தான் அவர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து காமிச்சார் இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதிகால அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் அவங்களும் இதே காரணத்துக்காக தான் இந்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்தாங்க. அப்படி செய்யும் போது தான் சபைகள் அங்கே பெருக துவங்குச்சு. இந்த காரியங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா? அப்போ பரிசுத்தாவின் வரத்தை பெற்றவங்க இந்த காரியங்களை ஆதிகால சபையில செய்திருக்கான உண்மைகள் சொல்லி காமிச்சார். இப்படி வாங்கினவங்க எப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தாங்கன்றதுக்கு சில உதாரணங்கள் என்ன பண்ண போறோம்னா இப்ப கவனிக்க போறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உதாரணங்களை ஏன் கவனிக்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய அற்புதங்களும் அடையாளங்களும் உலகத்துக்குள்ள நடந்துட்டு இருக்குது, இல்லைன்னே சொல்லல.
ஆனால் அந்த அற்புதங்களும் அடையாளங்களும் நம்முடைய வேதாமத்தில் நம்முடைய பிதாகிய தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக அனுமதி கொடுத்த மாதிரி இருக்குதா அப்படின்னு என்ன பண்ண போறோம்னா செக் பண்ணி பார்க்க போறோம். சரிங்களா? ஒரு வேலை இல்லை அப்படின்னா இன்னைக்கே அப்படி இல்லைன்றதை கண்டுபிடிச்சிட்டு இந்த பாடத்தை முடிக்க போறோம். புரிஞ்சுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்குள்ளாக என்ன பண்ண போறோம்னா நம்ம உள்ள என்ட்ராக போறோம் சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த ஒரு சில அற்புதங்கள் என்ன பண்ண போறோம்னா படிக்க போறோம். உங்க எல்லாருக்குமே நல்ல வசனம் தெரியும், இருந்தாலும் சில வசனங்களை மட்டும் பார்த்துட்டு நம்ம கடந்து போகலாம் சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? படிக்கலாம் பாருங்க. மத்தேயுல 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகுகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. பாத்தீங்களா? அதே மாதிரி மார்க்ல 8ஆம் அதிகாரம் 22 இருந்து 25 வரைக்கும் படிங்க. மார்க் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்துக் கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாக காண்கிறாயா என்று கேட்டார். பாத்தீங்களா? இந்த மாதிரி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்முடைய ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா அநேக விசேஷ விதமான நம்முடைய அறிவுக்கு எட்டாத அநேக அற்புதங்கள் செய்திருக்கார். புரிஞ்சுங்களா? மரித்து போன லாசரை அப்படியே உயிரோட பாத்தீங்கன்னா எழுப்பிருக்கான்னு சொல்லி கவனிக்கிறோம். அப்படி எழுப்பும் போது சுத்திலும் இருந்த ஜனங்களுக்கு விசுவாசம் கிடையாது. அங்க இருந்த மார்த்தாலும் மரியாளும் பாத்தீங்கன்னா விசுவாசிக்கிறாங்க, ஆண்டவரே இது உம்மால கூடும் ஆண்டவரே. ஏன்னா அவங்க விசுவாசிச்சாங்க. என்னன்னு சொல்லி படிக்கலாமா? யோவான் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் படிங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவ குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். பாத்தீங்களா? ரொம்ப தெளிவா விசுவாசிக்கிறாங்க. ஆம் ஆண்டவரே, நீங்க உலகத்துல வருகிறவராகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய வேதத்தின் அஸ்திபாரமான உண்மையை அந்த மார்த்தால நீங்க வெளிப்படுத்தி காமிச்சாங்க. புரிஞ்சுங்களா? அப்படி பண்ணும்போது நம்முடைய இயேசு கிறிஸ்து மரித்த லாசரை உயிரோட எழுப்பிட்டார் சொல்லி நம்ம கவனிக்கிறோம். புரிஞ்சுங்களா? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய அற்புதங்களை பண்ணி நம்முடைய ஆண்டவர். அப்படி பண்ணும்போது சில இடங்கள்ல ஜனங்களும் விசுவாசிக்கல, யாருக்கு அற்புதத்தை செய்யறாரோ அவங்களும் விசுவாசிக்கல. அப்போ இவங்க எல்லாம் விசுவாசத்துக்குள்ள வரத்துக்காக அவரை செய்து காமிச்சார். படிக்கலாமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில இடங்கள்ல நம்முடைய ஆண்டவர் இந்த அற்புதங்களை செய்யும் போது சுத்தி இருக்கவங்க வந்து சுத்தமா விசுவாசிக்கவே கிடையாது. யாருக்கு அற்புதம் செய்யறாரோ அவங்களும் விசுவாசிக்கல. ஆண்டவர் மட்டும் பாத்தீங்கன்னா ஜனங்களுக்கு விசுவாசம் தெரியன்றதுக்காக இதை செய்து காமிச்சார். படிக்கலாமா? பாருங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து சூம்பின கையை உடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவன் எழுந்து நின்றான். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன். ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டு. பாத்தீங்களா? அந்த சூம்பின கையுடைய மனுஷனை கொண்டு வந்து நிறுத்திட்டார். அந்த மனுஷனுக்கு எதுவும் தெரியல. சுத்தி இருக்கவங்களுக்கு எண்ணங்கள் வேற மாதிரி இருக்குது. ஏன்னா இது ஓய்வு நாள், இதுல இவர் செய்வாரா மாட்டாரா, குற்றம் கண்டுபிடிக்கலாமா, இப்படிப்பட்ட அவிசுவாசமான ஒரு காரியங்கள் தான் ஜனங்கள் சுத்தி நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? ஆனால் இந்த இடத்துல நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார். படிங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அப்படியே அவன் தன் கையை நீட்டினான். உடனே அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. பாத்தீங்களா? ரொம்ப அருமையான அற்புதத்தை பாத்தீங்கன்னா இங்க செய்து காமிச்சிருக்கார். அப்ப இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா மறுபடியும் செய்றார். கவனிக்கலாமா? பாருங்க. லூக்கா 14ஆம் அதிகாரம் 2-4 வசனங்கள் படிங்க. லூக்கா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். அப்பொழுது நீர்க்கோவை வியாதி உள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். இயேசு நியாய சாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சொத்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சொத்தமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவருடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானோ என்றார்.
பாத்தீங்களா? அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு அற்புதத்தை செய்யும் போது சுற்றிலும் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு விசுவாசமே கிடையாது. அவங்க ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து உட்காந்துக்கிறாங்க. என்ன காரியத்தை? இது ஓய்வு நாள், இதுல என்ன செய்வார்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறாங்க. அதே மாதிரி அவர் யாருக்கு அற்புதம் செய்தாரோ அவங்களுக்கும் அந்த விசுவாசத்துக்குரிய காரியங்கள் அங்க இல்ல. ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்குள்ள விசுவாசம் வரும்படியாக இதை செய்து காமிச்சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இன்னொரு சந்தர்ப்பத்தில் பாத்தீங்கன்னா, நம்முடைய இயேசு கிறிஸ்து கானா ஊருக்கு வந்துட்டார். கானா ஊருக்கு வந்த உடனே கப்பர்நாகம்ல ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா வியாதியா இருக்கார். ஒரு ராஜாவுடைய மகன் வியாதியா இருக்கார். அப்போ அந்த மனுஷன் கானா ஊருக்கு வந்து நம்முடைய ஆண்டவர்கிட்ட பேசுறார். ஆண்டவரே, இந்த மாதிரி வந்து சுகம் இல்லாம இருக்கிறாங்க, நீங்க வந்து சுகப்படுத்துங்க ஆண்டவர்னு சொல்லக்கூடிய சம்பவங்களை படிக்க போறோம். அது என்ன விசேஷமான மேன்மை இருக்கின்றத கொஞ்சம் நிதானிங்க, சரிங்களா? பாருங்க, யோவான் 4ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் படிங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் முதல், அவர் கலிலேயாவில் வந்தபோது எருசலேமின் பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் பண்டிகைக்கு போயிருந்தார்கள். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவருடைய குமாரன் வியாதியாய் இருந்தார். பாத்தீங்களா? அப்ப இந்த டைம்ல நம்முடைய ஆண்டவர் பாத்தீங்கன்னா கானா ஊருக்கு வந்துட்டார். அப்ப கப்பர்நாகம்ல ராஜாவுடைய மனுஷனுடைய ஒரு மகன் இருக்கார். அவர் பாத்தீங்கன்னா வியாதியா இருக்காரு. அப்போ என்னுடைய மகனை நீங்க வந்து குணப்படுத்தணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட பாத்தீங்கன்னா ஆண்டவர் அணுகிறார். சரிங்களா? படிங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம், இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருந்தபடினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றார். பாத்தீங்களா? நம்முடைய ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மனப்பூர்வமா கவனிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அந்த மனுஷனுக்கு கிடையாது. ஆண்டவரே, நீங்க வாங்க ஆண்டவரே, பிள்ளை சாக போறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஒரு பதிலை சொல்லிட்டு போயிடுறாரு. படிங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம், இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். பாத்தீங்களா? நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல பெரிய லெவல்ல விசுவாசத்தை டெவலப் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் அந்த இடத்துல அந்த ராஜாவின் மனுஷனாகிய அந்த மனுஷனுக்கு கிடையாது. அவர் என்ன ஃபுல்லா பாத்தீங்கன்னா, ஆண்டவரே நீங்க வந்துட்டா போதும், நீங்க வந்துட்டா போதும்னு சொல்லி காமிக்கிறார். ஆனா ஆண்டவர் பாத்தீங்கன்னா அருமையான உண்மைகளை விசுவாசங்கள் சொல்றாரு. அதை காது கொடுத்து கேட்கக்கூடிய சூழ்நிலை அவருக்கு இல்ல. ஆனா ஆண்டவரே வந்தால் மட்டும் போதும் ஆண்டவர்னு சொல்லும்போது ஆண்டவர் தெளிவா சொல்லி அமைச்சாரு, நீ போகலாம், உன் மகன் குணமாயிட்டாங்கன்னு சொல்லி அனுப்புறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நம்ம ஏன் படிச்சோம் அப்படின்னா, எந்த டைம்ல சொன்னாரோ அந்த டைம்ல வேற ஒரு ஊர்ல என்ன ஆயிடுச்சுன்னா குணமாயிடுச்சு. பாருங்க, எவ்வளவு பெரிய ஆச்சரியமான அற்புதம். படிக்கலாம் அந்த வசனத்தை. பாருங்க, 52ஆம் வசனம் படிங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம், அப்போது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்திலே ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். பாத்தீங்களா? அப்போ நம்முடைய ஆண்டவர் வந்து எந்த டைம்ல சொன்னாரோ அதே டைம்ல வேறொரு ஊர்ல குணமாயிருக்குது. அப்போ இந்த மாதிரி அற்புதங்களை நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்ம ஏன் படித்தோன்றது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஏன் படித்தோன்னா, என்ன விசுவாசிக்கிறவங்க என்னை விட பெரிய கிரியைகளை செய்வாங்க. படிக்கலாமா? பாருங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். பாத்தீங்களா? அப்போ என்ன விசுவாசிக்கிறவங்க என்னன்னு சொல்லி விசுவாசிக்கணும். பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னை விசுவாசிக்கிறவங்க என்னை விட பெரிய கிரியைகளை செய்வாங்கன்னு சொல்லி காமிச்சார். அப்போ என்னன்னு விசுவாசிக்கணும். படிக்கலாமா? பாருங்க, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறார். பாத்தீங்களா? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் சொல்லி அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்றதுன்னா வாயில வந்து அவர் தேவனுடைய குமாரன் சொல்றது கிடையாது, வாழ்ந்து காமிக்கிறது. எப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்னைக்கு காய்பா வந்து மரணமா ஜீவனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு கேள்வி கேட்டா தெரியுமா? நீங்க மெய்யாகவே மேசியாதானா,
தேவனுடைய குமாரன் தானா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கும்போது நம்முடைய ஆண்டவர் வாழ்ந்து காமிச்சார் அந்த இடத்துல சொல்லி. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி யார் தன்னுடைய வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வாழ்ந்து காமிக்கிறாங்களோ அவங்கள பத்தி தான் இங்க பேசிட்டு இருக்காங்களே தவிர வேற யாரை பத்தியும் பேசல. சோ அப்படி விசுவாசிச்ச ஆதிகால அப்போஸ்தலர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாதிரியே அநேக அற்புதங்களை செய்திருக்கிறாங்க. அவங்கள பத்தி சில அற்புதங்கள் படிக்கலாமா? பாருங்க, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 40 41 வரைக்கும் படிங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் முதல், பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேதுருவை கூப்பிட்டாங்க. ஏன்னா தபித்தால் நீங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேதுரை கூப்பிட்டாங்க. அப்படி கூப்பிடும் போது பேதுரு போறாரு, மேல் வீட்டறைக்கு போயிட்டார், எல்லாரையும் அமிச்சிட்டார். இவர் மட்டும் என்ன பண்றாருன்னா முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி தபித்தாலே எழுந்திரு அப்படின்னு சொன்னார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தபித்தாலே எழுந்திருன்னு சொன்னார். அப்படி பேதுரு ஜெபம் பண்ணி எழுந்திருன்னு சொல்லும் போது அந்த இடத்துல யாருமே இல்லை. இவர் முழங்கால் படியிட்டு ஜெபிச்சிட்டு இருக்கார். அப்படின்னா என்ன கேள்விங்க? செத்து போன பிணத்துக்கு விசுவாசம் வேண்டுமா? செத்து போன அந்த தபித்தால் அந்த பிணத்துக்கு டெட் பாடிக்கு விசுவாசம் வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லையே, இங்க செய்துட்டாங்கல்ல, அதனாலதான் என்னை விசுவாசிக்கிறவங்க என்னை விட பெரிய கிரியைகளை செய்வாங்க அப்படின்னு நம்ம ஆண்டவர் சொல்லி காமிச்சார். அது நிறைவேற்றிட்டார் இங்க நம்முடைய பேதுரு. அப்போ இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தி அநேகர் உலகத்துக்குள்ள அற்புதங்கள் செய்யறாங்க. செய்யற எல்லாருமே எல்லா டெட் பாடிக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து என்ன பண்ணணும்னா எழுந்துருன்னு சொல்லணும். முடியுமா இது? எங்கெங்கெல்லாம் மறிச்சிருக்கிறாங்களோ அந்த இடத்துல போயிட்டு முழங்கால் பண்ணிட்டு ஜெபிச்சு பிணத்து பக்கத்தில் உட்காந்து பேசணும். பிணத்து பக்கத்தில் உட்காந்து பேசி ஜெபிச்சு நீ எழுந்திரு பிணமேன்னு சொல்லணும். நடக்குமா? அப்போ எல்லா மார்ச்சரிக்கும் எல்லா போதர்களும் போய் உட்கார்ந்து ஜெபிக்கணும். எல்லா டெட் பாடியும் எழுந்துருங்க அப்படின்னு சொன்னா நடக்குமா? யோசிச்சு பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதத்துக்கும் அதாவது வேதத்தில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு அருமையான வழிநடத்தல் கொடுத்து நடத்தப்பட்ட அற்புதத்துக்கும் இன்னைக்கு உலகத்தில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ பேரை வச்சு நடக்கக்கூடிய அற்புதத்துக்கும் என்ன வித்தியாசம்? இதை இன்னைக்கு நடக்கக்கூடிய அற்புதத்தை தேவன் அங்கீகரிச்சிருக்காரா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொள்வாரா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்விக்கான பதில தீர்க்கமாக வேதத்துக்குள்ள எழுதி வச்சிருக்காரு. அதை கண்டுபிடிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுமையா இருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அப்ப அது வரைக்கும் கொடுக்கப்பட்ட வசனங்களையும் சொல்லப்பட்ட விளக்கங்களையும் வேதத்தின் அடிப்படையில் கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை கட்டாயமா நமக்கு புரிய வைக்கணும் பார்க்கிறோம். சரிங்களா? அது வரைக்கும் நம்முடைய பிதாகிய கிருபையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வழிநடத்தலும் கூட இருந்து வழிநடத்துவதாக. ஆமீன்.